ஹலோ கைஸ், இப்போது ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட சொல்லுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃபெஸ்டா அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே ஈவெண்ட் நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட அனிமே அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மொத்தத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வில்லன் சாகா சீசன் 2 இருக்குல்ல. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அனிமே தான் இந்த வருஷத்தோட அனிமே ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வாங்கியிருக்கு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அனிமையில் இருக்க அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த அனிமே பார்த்தீங்கன்னா அனிமே ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தாங்க இருக்குது. ஜுஜுட்சு கைசன் மங்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மங்கா வந்து அடுத்த வருஷத்தில் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது சொன்னது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக் எதுவுமே இல்லை. இந்த மங்காவோட மங்காக்கா தான் அவரே பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஃபெஸ்டால் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜம்ப் ஃபெஸ்டால் கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல ஜுஜுட்சு கைசன் பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் இந்த ஒரு மங்கா முடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை பற்றி இப்போதைக்கு பாடத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் மங்கா முடிய போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து ஜுஜுட்சு கைசனோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆக போகுது. அது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இருக்குல்ல, ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பயங்கரமான அனிமேவாக இருக்குது. அது தாண்டி மங்களே பார்த்தீங்கன்னா அது வேலையில் போயிட்டு இருக்கு. அனிமேலேருந்து லைவ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சக்ஸஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒன் பீஸ் வந்து இன்னொரு புது ஃபார்மில் வந்து சக்ஸஸ் கொடுக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் இப்போதைக்கு அவங்க ரீமேக் பண்ண போகிறாங்க. இந்த மேட்டரை பார்த்தீங்கன்னா அவங்க ஜம்ப் ஃபெஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன் பீஸோட 25th ஆனிவர்சரிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இதை ரீமேக் பண்ண போகிறாங்க. இந்த ஒன் பீஸ் ரீமேக் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது அதுவும் தாண்டி விச் ஸ்டூடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் ரீமேக்கை பண்ணுறாங்க. இந்த விச் ஸ்டூடியோ தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அட்டக் ஆன் டைட்டனோட ஃபஸ்ட் சீசன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதே விச் ஸ்டூடியோ தான் இந்த ஒரு ஒன் பீஸ் ரீமேக்கை பண்ண போகிறாங்க. ஒன் பீஸோட ஸ்பின் அப்பாக மான்ஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு அனிமே வரதா இருந்தது இல்லை. அந்த அனிமே பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டை பற்றி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வரப்போகுது. அதுக்கடுத்து செயின்சா மேன் அப்படிங்கிற அந்த அனிமே இப்போதைக்கு ஒரு படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மேட்டரையும் அவங்க சொல்லவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட அடுத்த படம், அதாவது 4th மூவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடுத்த வருஷம் சம்மர் டைம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மாதிரி தெரிய வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7 பார்த்தீங்கன்னா May 4th 2024 வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரீஇன்கார்னேட் அஸ் ஸ்லைம் அப்படிங்கிற இந்த அனிமேவோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரப்போகுது. ப்ளீச் 1008 பெட் பார் இருக்குல்ல, இதோட பார்ட் 3 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிற அந்த மேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து கைஜூ நம்பர் 8 அப்படிங்கிற அந்த அனிமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரப்போகுது. இந்த அனிமேவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு, கிரன்ச்சி ரோல் அப்படிங்கிற மாதிரி எந்த சைட்டில் வரப்போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமே அவங்க எக்ஸில் போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இருக்குல்ல, அந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அனிமே ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுவும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம். அதுக்கடுத்து விண்மேக்கர் அப்படிங்கிற இந்த அனிமேவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் வரப்போகுது. அதுக்கடுத்து டாண்டரன் அப்படிங்கிற இந்த அனிமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் வந்துடும் அப்படிங்கிற அந்த மேட் தெரிய வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ருரோயினி குஷின் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமைக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஹெல்ஸ் பேரடைஸ் இருக்குல்ல, இந்த அனிமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்தில் வந்த ஒரு டார்க் அனிமே.
ஸோ இப்போதைக்கு இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஹைக்யூ படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீசன் 4க்கு அப்புறமா 2 மூவி பார்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ட்ரெய்லர் இருக்காங்க. ஐந்தாண்டி இந்த மூவி வந்து February 16 வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டை தெரிய வந்திருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜப்பானுக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு ரிலீஸ் டேட் நம்ம ஊரில் இந்த படம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிண்டாமா அப்படிங்கிற இந்த அனிமே பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காமெடியாக எல்லா அனிமே கலைச்சி போட்டு செம பேரடியாக சூப்பராக எடுத்து போயிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமேக்கான ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமே நீங்கள் 2025 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அனிமேவோட ஸ்பின் ஆஃப் வந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோம் 100 பக்கெட் அப்டேட் அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பிரேக்கில் இருந்தது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட லாஸ்ட் 3 எபிசோட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அனிமே இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுதாண்டி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பல அனிமே வந்து அப்படியே முடிஞ்சிட்டே வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராக்னா கிரிம்சன் அதுக்கடுத்து ஓவர்டேக் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே ஐகார்டில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதுதாண்டி பல அனிமேக்கான ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோட்கீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேக்கு இப்போதுக்கு ஒரு சீக்வல் மூவி வரப்போகுது அப்படிங்கிற அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருக்குது. அதுதாண்டி இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீக்வலாக வந்து அடுத்து தொடர்ந்து 4 படங்கள் இருக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டோனோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்டர் ஸ்டோனுக்கான சீசன் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக இப்போதைக்கு இந்த அனிமே சொல்லவே இல்லை. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் இந்த அனிமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2ஓட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் வரப்போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. பார்ட் 1 நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட் 2 நல்லா பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 100 கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி சிறதாக பார்த்தீங்கன்னா எம்என்ஹெச் இந்த ஷேடோவோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆச்சு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 1 அளவுக்கு இல்லை. பட் என்னைக்கு பார்த்து அவங்க வேலை முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அனிமேக்கான ஒரு மூவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மூவிக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா எம்என்ஹெச் இந்த ஷேடோ லாஸ்ட் எக்கோஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்குது. இந்த மூவி எப்போ வரப்போகுது, இந்த மூவியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிற எந்த மேட்டரை பற்றி நமக்கு தெரியல. பட் ஜஸ்ட் இப்போதைக்கு இவங்க இந்த மூவிக்கான ஒரு டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிட்டர்னல்ஸ் மேஜிக் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 100x100 அப்படிங்கிற இந்த அனிமே பல பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான ஒரு கேம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எந்த மேட்டரும் தெரியல. பட் 100x100க்கு பற்றி ஒரு கேம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு மங்கா அப்டேட். எல்லாருக்கும் பொருட்டோ மங்கா பற்றி தெரிஞ்சிருக்கும். பொருட்டோ மங்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்டோ மங்காவுக்கு செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மேட்டர் விட்டுருக்காங்க. எனக்கு வந்து பொருட்டோட ஸ்டார்டிங்கே பெருசாக பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் படிக்காமல் அப்படி விட்டு இருந்தேன். பட் இந்த மங்கா பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது போல். ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மங்கா அப்படிங்கிற அந்த ஒரு பேரை பிடிச்சிருக்கு. நம்பர் 1 இந்த ஒன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4க்கு போயிடுச்சு. நீங்கள் இந்த பொருட்டோ மங்கா படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த மங்கா பிடிச்சிருக்கா அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.